ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், இல்லை நம்ம ஒரு ஃபேஸ்புக் வச்சுருக்கோம், இல்லை ஆனதர் எல்லாமே வந்து ட்விட்டர் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். இதில் இருக்க ஃபோட்டோலேருந்து எல்லாமே சேனல் ஐக்கான்லேருந்து தம்ப்நெயில்லேருந்து எல்லாமே எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் சிங்கிள் ஆப்பில் வந்து எல்லாமே டோட்டலாக எல்லாமே பெய்ட் கிடையாது, ஒன்லி ஃப்ரீ தான். இதில் இந்த ஆப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ்நாடு பீச் சேனல். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வரும், அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்போது மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்போட நேம் வந்து லோகோ பிட் ப்ளஸ். இது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்து லோகோ ஃபிட் ப்ளஸ் வந்து ஸ்டார்டிங் டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும். இதில் கிரியேட் நியூன்னு எஸ்ன்னு இருக்கும். நம்ம வந்து கிரியேட் நியூன்னு கொடுப்போம். கிரியேட் நியூன்னு கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து லோகோ, ஃபேஸ்புக் கவர், ட்விட்டர் கவர், யூடியூப் கவர், யூடியூப் தம்ப்நெயில், ட்விட்டர் போஸ்ட். இப்போ இதில் நீங்கள் எல்லாமே ஸ்வைப் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும். உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த ஒரே ஒரு ஆப்லேயே வந்து எல்லாமே டோட்டலாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், லோகோன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ண போகிறேன். இப்போது நம்மளுடைய சேனலுக்கு நான் ஒரு சேனலுக்கு வந்து இப்போ நான் வந்து ஐக்கானை க்ரியேட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள். இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃபோட்டோவுக்கு அதை நீங்கள் ஐக்கானை வந்து க்ரியேட் பண்ண தான் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் புதுசாக இதில் இருக்க ஒரு ஐக்கானை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் பாருங்கள். இதில் ஆட் நியூ லோகோன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீ, அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரீமியம்னு சொல்லிட்டு இதில் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரீயில் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃப்ரீயில் வந்ததுக்கப்புறம் இதிலே வந்து டிஃபால்ட்டாக இருக்க ஐக்கான் எல்லாமே இருக்குது இதில். இப்போ நம்ம இதில் எதை வந்து சூஸ் பண்ணலான்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இது தேவையே இல்லைனாலும் நீங்கள் டைரெக்டாகவும் நேம் வச்சு நீங்கள் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எதனா நான் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இந்த ஐக்கானை வந்து நீங்கள் வந்து இதை மாதிரி ஸ்டில் மூலிமா வந்து இப்போ இந்த மாதிரி ஐக்கான் மூலிமா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணும்போது இதில் உங்கள் வீடியோ எதை மாதிரியான வீடியோ போடுறீங்களோ அதுக்கேற்றா போல் நீங்கள் ஐக்கானை வந்து கரெக்டாக தேர்ந்தெடுங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக புரியும். நீங்கள் இந்த யூஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு எந்த ஆப்பையும் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. இப்போது நான் கீழே இருக்க இந்த ஆப் தான், நான் இந்த ஐக்கானை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். அது ரைட் சைடில் வந்து கீழே கார்னரில் வந்து ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சைடு பண்ணுறதா இருந்தால் இப்படி நீங்கள் அகலப்படுத்துறதா பண்ணிக்கலாம். அதுக்கோசம் கொடுத்துருக்காங்க. மேலே இங்கே என்ட்ரின்னு கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து க்ளோஸ் ஆகிடும், இது வந்து டெலீட் ஆகிடும். இப்போது நம்ம இதுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். கலருக்கு வந்து டிஃபால்ட்டாக இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டில்ஸாக இருக்கும் அதில். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டில்ஸை கொடுத்தோடனே இந்த கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ நீங்கள் அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இப்போ இருங்க, ஆல்ரெடி இப்போ நான் ஒரு சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த ரைட் சைடில் இப்போது நீங்கள் கீழே இருக்க இதை மாதிரி ஃபோட்டோ, இது உங்களுக்கு இந்த மாதிரி கலர் டிசைன் பிடிக்கலைன்னா இங்கே மேலே இருக்க கலர்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து டைரெக்டாகவே நீங்கள் டச் பண்ணினாலே அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் நம்மளோட ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ரெட் கலர் கொடுத்ததுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து ஒரு டிக் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும். இப்போது மேலே டாப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இந்த ரொட்டேட் ஆகிற போல் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அது கீழே இருக்குது, இந்த சைடு சேஞ்ச் பண்ணால் போல் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. அது கீழே இருக்குது, சுத்தமாக டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. அது கீழே வந்து பாக்ஸ் டைப்பில் இருக்குது, எல்லாமே வந்து ஜூம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு குறைச்சிக்கலாம். அது கீழே இருக்குது, உங்களுக்கு கலர்ஸ் வந்து ஃபுல்லாக டல் பண்ணலாம், டோட்டலாக அந்த ஐக்கானே டல் பண்ணலாம். அது கீழே இருக்க நீங்கள் ஏரோ மார்க் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க்கும் ஒரு வந்து டைரெக்ஷன் போகும். இந்த டைரெக்ஷன் வந்து ஒரு டைரெக்ஷன் போகும், உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்க டிக் மார்க்கு கிளிக் பண்ணுங்கள், மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு பார்ட்ரு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே ஒரு கலர் என்ன கலர் கொடுக்கலாம்னு பாருங்கள். இப்போ நான் பிளாக் கலர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இதில் கலர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன திக்னஸில் வேணுமோ அதுக்கேற்றாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டார்க் வேணும்னா டார்க் வச்சுக்கலாம். இல்லை பியூராக பிளாக் விடுத்தாலும் விட்டுடலாம், இல்லை பியூராக ஒயிட் விடுத்தாலும் விட்டுடலாம். இப்போ இதில் பிளாக் தான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ரைட் சைடில் இருக்க டிக் மார்க் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இருங்க, நான் ஃபுல்லாக வந்து இதை ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒயிட் வேணால் ஒரு எல்லோ கலர் கொடுக்குறேன். எல்லோ கலர் கொடுத்தோடனே உங்களுக்கு எல்லோ கலர் லைட் எல்லோ பாருங்கள், லைட் எல்லோ இதில் மிக்ஸ் ஆகி வருது. இப்போ உங்களுக்கு இது தேவையில்லைன்னா சுத்தமாக நீங்கள் குறைச்சிடுங்க. இப்போ அடுத்தது மறுபடியும் டிக் மார்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம டோட்டலாக இப்போ முடிஞ்சுது. இப்போ இதில் வந்து வேர்ட்ஸை வந்து எப்படி நம்ம பதிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம ஐகான் டிசைன் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, லோகோ எல்லாம். அடுத்தது A+ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு ஆட் டேக்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எது மாதிரியான டேக்ஸ் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து நம்ம எலக்ட் ஹெல்ப்னு அந்த சேனலில் நேம் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்றாலும் ஜூம் பண்ணிக்கங்க. இங்கே கீழே உங்களுக்கு எந்த மாதிரியான மாடல் வேணுமோ அதை நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து இன்னும் திக்னஸாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்றாப்புல கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பீன் கொடுத்தீங்கனாலே போதும், திக்னஸாக கிளியர் ஆகிடும். இப்போ அதையும் கம்மி பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ கரெக்டாக நீங்கள் அதுக்கேற்றாப்புல சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எந்த மாதிரியான ஒரு டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை வந்து நான் ரெண்டு பிரிக்க போகிறேன். அது எப்படி பாருங்கள், நீங்கள் வந்து இப்போ ஸ்பேஸ் விட்டும் பிரிக்கலாம், அப்படி இல்லைனாலும் இந்த பாருங்கள் தனித்தனி பிரிக்கலாம். இதை மாதிரி இப்போது நம்மளோட சேனல் நேம் தேவையில்லைனா கூட இப்போ என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் பாருங்கள், நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்ததுக்கப்புறம் இருக்குது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு நான் வந்து ஷார்ட் மீனிங்கில் கொடுக்குறேன். இப்போ ஷார்ட் மீனிங்கில் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இதை டிசைன் பண்ண போகிறேன். ஓகே, இந்த டிசைன் தான் விட போகிறேன். ஓகே, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா மேலே ரைட் சைடில் ஒரு 3 டாட்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ரா பாக்ஸில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கத்தாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சேவ்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக சேவ் ஆகிடும். இப்போ நான் சேவ்னு கொடுத்துட்டு இப்போது சேவ் ட்ரா பாக்ஸ்னு ட்ராப்னு கொடுத்தீங்கன்னா அதில் ட்ராப்னு கொடுத்தீங்கன்னா அதில் ஓகே, அதில் சேவ் ஆகிடும். சேவ்னா இது டைரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த மறுபடியும் இதை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபோன் மெமரி கார்டில் வந்து சேவ் ஆகுது. இதில் வந்து டவுன்லோட் ஜேபிஜி இல்லை டவுன்லோட் பிஎன்ஜி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ நான் டவுன்லோட் ஜேபிஜி கொடுக்குறேன்.
இது நேம் வந்து நீங்கள் என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜேபிஜி கொடுத்துட்டு டவுன்லோடு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் இதில் டவுன்லோடு பிஎன்ஜி நான் கொடுக்குறேன். பிஎன்ஜி கொடுத்துட்டு மறுபடியும் டவுன்லோடு கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்னென்னா இங்கே பாருங்கள் மேலே கிரியேட் நியூன்னு இருக்குது. இப்போது அப்படியே நீங்கள் கீழே வாங்க, ஆக்டிவேட் ஸ்னாப்னு இருக்குது. இப்போது கேன்வாஸ் சைஸ்ன்னு இருக்குது. இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எதை மாதிரியான நீங்கள் வந்து ஒன்று ஒன்றும் வந்து நீங்கள் அதில் ஐக்கானை பொறுத்து நீங்கள் டிசைன் பண்ணல. நீங்கள் நம்பர்ஸ் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்பர் சைஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வித்து ஹைட்டு வேணுமோ நீங்கள் வந்து அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட்டாக கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிறதே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.